ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 o'clock அந்த டைம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் சூரியன் இன்னும் வரல, ஒரு மாதிரி பிளர்ராக தான் இருக்குது. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் விலாக்ஸில் வந்து அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து கோலம், நம்ம வாசலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் துவச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டு கோலையை வச்சுட்டு சைடு கேப்பில் வந்து கோலமும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை காய போடுவேன். சம்டைம்ஸ் கோலம் போடுறதுக்கு டைம் இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் கோலமெல்லாம் போட்டுட்டு பெருக்கி வச்ச குப்பை எல்லாமே எடுத்தாச்சு. உமன்ஸ் மட்டும்தான் பார்த்திங்களா, என்ன தான் குளித்தாலும் கூட்டி அள்ளுறது நம்ம வேலை தான். அப்படி தான் இங்கே நிறைய பேர் பிரித்து வச்சுருக்காங்க, உமன்ஸுக்கு இந்த வேலை மென்ஸுக்கு இந்த வேலைன்ட்டு. எனிவே ஸோ அன்றைக்கும் அப்படி தான் பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு கோலத்தையும் போட்டுட்டு, சூரியனே எப்பயுமே கொஞ்சம் பார்த்தா தான் நம்மளுக்குன்னு ஓகே யாரும் இல்லைனாலும் சூரியனாவது இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அதுக்கப்புறமேட்டு யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன தான் வந்து நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நீட்டாக இல்லைன்னு வைங்களேன், நம்ம குளித்து தான் இருப்போம், பட் நம்ம நீட்டாக இல்லைன்னு வைங்களேன், இவன் என்ன இப்படி இருக்கா அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த இன்சிடெண்ட் வந்து நான் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதனால் வேலை லேட்டானாலும் பரவாயில்ல, என்ன நான் நீட்டாக வச்சுக்கிறதுல வந்து மெயினாக வச்சுப்பேன் அப்படின்றது. இன்னொன்று, மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை ஃபஸ்ட் நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம பண்ணுற வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆனால் டெய்லி பண்ண மாட்டேன், எனக்கே இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுனாதான். சில டைம் நம்மளுக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருப்போம், இல்லை டைம் இல்லாமல் இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம அறக்க பறக்க தான் செய்வோம். ஆனால் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ் வாஷை பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு பொட்டு வச்சு லிப் பாம் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களாம் எப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் இப்படியே தான்ப்பா இருப்பேன், பட் என்னோடய வேலையை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். நேற்று உள்ள பூ அப்படியே இருந்தது, அதை பறிக்க மனசே இல்லை. ஆனால் அவளை பறிக்கலை அப்படின்னா செடி க்ரோ ஆகாதே. ஸோ அப்படி தான் போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் குழம்பும் கொத்தவரைங்காய், அதாவது சீனரைக்காய்ன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம். ஸோ அதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் சாப்பாடு வந்து உலக்கி வச்சுட்டேன், அங்கே அரிசி அள்ளி போட்டுட்ருக்கேன். இந்த பீர்க்கங்காயை வந்து தோலை எடுத்து அதை சட்னிக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோலையுமே நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து தக்காளி பல்லாரி எல்லாம் வதக்கும்ல, அது கூடயே சேர்த்து வதக்கி அரைச்சோன்னா அதுவுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சீனரைக்காய் இருக்குது இல்லையா, இது வந்து நான் சைல்ட்ஹுட் டைமில் இருக்கும்போது எங்கள் வயலில் வந்து சீனரைக்காய் போட்டிருக்கோம். அப்போ நிறைய காய்ச்சிருக்குமா. ஸோ எங்கள் வயலில் வந்து சீனரைக்காய் போட்டதுனால எங்கள் வீட்டில் அந்தந்த சீசனுக்கு, நான் நிறைய விலாக்ஸில் சொல்லியிருப்பேன், அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டில் காய்கறி இருக்கும், அதே தான் சமைப்போம் அப்படின்ட்டு. எங்கள் வயலில் ஒரு டைம் அந்த சீனரைக்காய் எல்லாம் போடும்போது அந்த சீனரிக்காய் தான் வந்து நிறைய வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அதை தான் சமைச்சிக்கிட்டேவும் இருப்போம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால நான் படிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து சாப்பாடு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சும்மா தண்ணியாட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது குழம்பு இல்லைன்னா ஊறுகாய் அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலேருந்து கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், என்ன கொண்டு வந்திருக்கோம், யாராவது சாப்பாடு சாப்பிடாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு வந்து நம்மளோட டீச்சர் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு செக் பண்ண ஒரு டீச்சர் தான் பூமணி அப்படின்ட்டு ஒரு டீச்சர். அவங்க எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து வருவாங்க, ரொம்ப நல்ல டீச்சரு. ஸோ அவங்க தான் வந்து அப்படியே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அப்போ அவங்க செக் பண்ணும்போதெல்லாம் அவங்களோட செப்பல், அவங்களோட சாரீ, அவங்களோட கம்மல், அவங்களோட பேங்கிள், இன்றைக்கி எப்படி தலை கட்டியிருக்காங்க அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஸோ நான் டெய்லியும் அப்படியே குழம்பு கொண்டு போயிட்டுருக்கும்போது சீனரிக்காய் குழம்பு வந்து டெய்லி கொண்டு போனேன். அப்போது ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கொண்டு போகவும் நோட் பண்ணி கேட்டிருக்காங்க, என்னம்மா நீ டெய்லி இந்த மாதிரி கொண்டு வர அப்படின்னு. எங்கள் வயலில் போட்டிருக்கோம் மிஸ், அதனால தான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் சீனரிக்காய் வந்து நீ கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1/4 கிலோ போல் 5 ரூபாய்க்கு கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
ஸோ எனக்கு என்னென்னா அந்த ரூ. 5 அப்போ பெரிய காசாக இருந்தது. எங்கள் வயலில் தான் இருக்கே. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், இப்படி வந்து மிஸ் வந்து கேட்டாங்க பறித்து கொடுக்கவா அப்படின்னுட்டு. சரி ஓகே, ஆனால் நான்லாம் பறித்து தர மாட்டேன், உனக்கு தேவைன்னா நீயே பறித்து கொடு, நீயே காசு வச்சுக்கோ அப்படின்னவும் எனக்கு இன்னும் கொண்டாட்டம். அந்த ரூ. 5 நமக்கு தான் அப்படின்ற மாதிரி காலையிலே ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி ரெட்டை சட்டையெல்லாம் போட்டு தோட்டத்துக்கு நேராக போயிடுவேன். போயிட்டு அங்கே ஏதாவது பூ, இந்த கிரேந்தி பூன்னு சொல்லுவோம்ல, மேரிகோல்டு, அது இல்லைன்னா அந்த சேவல் பூன்னு சொல்லுவோம், அதை தான் தலையில் வச்சுட்டு ஸ்கூலுக்குமே போவோம். அதை பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், பெரிய பெரிய காயாக இருந்தால் டீச்சர் நம்மளை நல்லா பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய காயாக பறித்து ஒரு கவரில் வச்சு கொண்டு போயிட்டேன். ஆனால் அது வந்து முத்துனது, நம்மளுக்கு அப்போ தெரியாதுல்ல, கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்புறம் மிஸ் பார்த்துட்டு என்னை எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, நீ நாளைக்கு எனக்கு சின்ன சின்ன காயாக பறிச்சிட்டு வா, அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரூ. 5 அவங்களோட பர்ஸில் தேடினாங்க, சில்லறையே இல்லை. ஐயோ இன்றைக்கி கிடைக்காம போயிருமோ, நாளைக்கு தந்துடுவாங்க 10 ரூபாய், ஆனால் இன்றைக்கி கிடைக்காம போயிருமோ அப்படின்றது கையை அப்படியே பனைஞ்சிக்கிட்டு நின்றுட்டே இருந்தேன். ஆனால் இந்த இருக்கு உனக்கு ரொம்ப லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாயை எடுத்து டேபிளில் அப்படி டக்குன்னு வச்சு, அந்த டக்குன்னு வைப்போம் அந்த மாதிரி வச்சு அப்படி தள்ளி அந்த ஒரு ஃபிங்கர் அந்த 5 ரூபாய்க்கு மேலே வச்சு அப்படியே தள்ளி என் கைக்கிட்ட கொண்டு வந்தாங்க. எப்பா எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த காசு நம்மளுக்குன்னு கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. 5 ரூபான்ட்டு அதை ஒரு 2 நாள் என்னோடய குச்சி டப்பாக்கில் வச்சு பொத்தி பொத்தி பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி ரூபாய்க்கு மட்டும் ஏதாவது இலந்தப்பழம் மிட்டாய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டேன். அடுத்து ஒரு நாள் சாப்பிட்டேன், அடுத்து ஒரு நாள் அப்படியே காலி ஆயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டேவே வந்து இப்போ நல்லா பிஞ்சாக பறித்து கொண்டு போய் கொடுத்தேன். நெக்ஸ்ட் டேவும் வந்து 5 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வாங்கலை. அப்புறம் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ சொல்லுவாங்க, பறித்து கொண்டு போய் கொடுப்பேன். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் 10th வரைக்குமே படிக்கிற வரைக்குமே எங்கள் உள்ளூரில் எல்லாமே வந்து விவசாயம் தானே. ஸோ வர டீச்சர்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கீரைலாம் கிடைக்கிறதுனால அவங்க சொல்லிடுவாங்க, உங்கள் வயலில் வந்து என்ன போடுறீங்களோ அதை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு. எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. காசெல்லாம் நீட்டாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கீரை, நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர சொல்லுவாங்க. நாங்களும் கொண்டு போய் கொடுப்போம். அப்படி தான் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கூல் டேஸ்லலாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஞாபகம் வந்துருச்சு. இந்த சீனரிக்காய் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் கையில் எடுக்கவும் அப்படியே அதை கட் பண்ணுறேன். சீனரிக்காவை என் மைண்டில் ஃபுல்லாக இதே தாட் தான் போயிட்டுருந்தது. எனக்கு இது வந்து ஒரு நல்ல பழக்கமா இல்லை ரொம்ப கெட்ட பழக்கமான்னு தெரியல. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு பேசுகிறதோ இல்லை ஒரு ஏதாவது ஒன்றை பார்க்குறோம் அப்படின்னா அந்த இதை இப்போ நான் அந்த சீனரிக்கான்னு சொல்கிறேன்ல, இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா என் லைஃப்பில் நடந்தது எல்லாம் ஆன் த ஸ்பாட்டில் நான் நினச்சி பார்த்துருவேன். அது குட் மெமரியாக இருக்கலாம், பேட் மெமரியாக இருக்கலாம். ஸோ அதனால் அது குட் மெமரியாக இருந்தால் அந்த டைமே சொல்லிக்காமல் சிரிச்சுப்பேன். அது பேட் மெமரியாக இருந்துச்சுன்னா அந்த பழசுன்னு எப்போவோ நடந்திருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிருக்கும். ஆனால் அந்த டைமில் இப்போ நான் அது ஏதாவது ஒரு அந்த ஏதாவது ஒன்று பார்த்து ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அழுவேன். அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல குணமா என்னென்னு தெரியல. அந்த மெமரிஸ் வந்து அதிகமாக எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து நிறைய என்னோட அந்த இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு மெயின் ரீசன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக. ஆனால் அந்த மெமரிஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடந்த அந்த பெயின், அதெல்லாம் வலிகள், நிறைய ஸ்ட்ரகிள் அதெல்லாம் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து இன்னும் ஓவர் கம் பண்ணி இன்னும் மேலே மேலே எப்படி போகலாம், இன்னும் நிறைய சக்ஸஸ் இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்ட்டு எனக்கு ஒரு தாட்டு. நீங்கள் எப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி அந்த பீர்க்கங்காய் குழம்பு அது வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பொரியலும், சீனரிக்காய் பொரியலும் ரெடி பண்ணிவிட்டேன். அந்த பக்கம் வந்து ராகி இது இடியப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணேன். பட் இங்கே நான் பொரியல் பண்ணுறதுக்குள்ளே அங்கே வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். கொஞ்சம் கட்டி பிடிச்சிருச்சு. ஸோ கட்டி பிடிக்கங்காட்டியும் எனக்கு வந்து புழியறதுக்கு வரல. கொஞ்சமாக வந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்தேன். அவருமே புழிஞ்சாங்க. அப்புறம் வரல. திரும்ப அவங்க நல்லா நீ பசையவே இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணவே இல்லை, இவ்வளோ சாஃப்டாலாம் சொல்லலை. ஒரு போர்க்களமே நடந்துருச்சு. திரும்ப அவங்க வந்து நல்லா பிசைஞ்சாங்க. அதுக்கப்புறம் புழிஞ்சும் பார்த்தாங்க, வரல. அப்புறம் உனக்கு வர்றதை பண்ண வேண்டியதானே அப்படி இப்படின்னுட்டு ஒரு மாதிரி போயிட்டு தான் இருந்தது. இப்படி தான் நம்ம அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஆனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும். அதை நம்மளை சொல்லி திட்டி தீர்த்துருவாங்க. இது எல்லார் வீட்லேயுமே ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான்.
பட் ஏன் நம்மள வந்து புரிஞ்சுக்கல? நம்ம வந்து அவங்களுக்காக தானே பண்ணுறோம். ஹியூமன் எரர் இருக்க தானே செய்யும். இந்த மாதிரி லைஃப்ல எல்லாரும் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா டைமும் பெர்ஃபெக்ட்டாவே இருந்துருவோம் அப்படின்றது எல்லாராலயுமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சில சமயம் தடுமாறத்தானே செய்யும். ஸோ, அன்னைக்கு அப்படிதான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சின்ன வாக்குவாதம். பண்ண தெரிலன்னா சும்மா இருன்னு சொல்லங்காட்டியும், பண்ண தெரியாம தான் இவ்வளோ நாள் நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்கவும், அது அவங்களுக்கும் ஹர்ட் ஆயிருச்சு, எனக்கும் ஹர்ட் ஆயிருச்சு. அப்படியே போய்க்கிட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நம்மள புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா காலையிலே எந்திச்சு நம்ம பண்ணுறோம். ஆ எ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரீசன சொல்லி முடிச்சிரலாம். ஆனா நம்ம பண்ணுறோம்ல, அதுக்கு ஒரு இது கூட புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோவ வந்து வால்யூமை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னா, எல்லாரும் நாங்க 2 பேரா இப்படின்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அந்த மாரி தான். ஸோ நெக்ஸ்ட் டே எப்படின்றத பார்க்கலாம். இது அப்படியே இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 12th அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ காலையிலேயே எழும்பி பார்க்கவும் நல்லா ரெய்னியா அப்படியே இருந்தது, தூறல் போட்டுக்கிட்டே. முந்தின நாளே வந்து நம்ம இந்த அஞ்சறை பெட்டி எல்லாம் இருந்தது ஒரு 2, அது ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதுனால மழை தண்ணி பட்டு அப்படியே டஸ்ட்டு பட்டு பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் வாஷ் பண்ணணும்னு. அது நேற்று தான் விடிவு காலம் வந்திருக்கும் போல். நேற்று வந்து ஃபுல்லாக நல்லா கழுவி எல்லாமே வச்சுட்டேன். கழுவிட்டா எல்லாம் காஞ்சிட்டா, தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டான்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். சில டப்பா வந்து காயலை. அதனால் அது அந்த டப்பாக்குள்ளேயே குக்கரை அப்படியே கவுத்தி வச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அப்படியே அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலையிலேக்கு வந்து உளுந்து கஞ்சி மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மதியத்துக்கு வந்துட்டு சாம்பார், ரைஸு, அப்பளத்தை பொரித்து முடிச்சு விட்ற வேண்டியதுதான் அப்படின்னுட்டு. ஸோ அதுதான் டக்குன்னு முடியும். ஸோ அந்த சைடு வந்து சாப்பாடு வச்சுட்டு, இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காயெல்லாம் கட் பண்ணி பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இன்றைக்கி நான் சாம்பார் எப்படி வைக்க போகிறேன்னா, வத்தல் பொடி போடாமல், சாம்பார் தூள் போடாமல், மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் அதுக்கு வந்து அந்த இது மசாலா ஐட்டம். ஸோ காய்கறி, பருப்பெல்லாம் நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அதில் வந்து நல்லா மசிச்சு விட்டு தாளிதம் பண்ணிவிட்டு அதில் கொட்டிட்டு, பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டே குக் பண்ணிடணும் நல்லா குக்கரில் வச்சு. அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சாப்பாட்டுக்கு தான் இப்போ ஒலை வச்சிட்ருக்கேன். அந்த சைடு போட்டுட்ருக்கிறேன். முந்தின நாளே வந்து நைட்டு ஒரு 12 மணி போல் வந்து அரிசி, உளுந்தெல்லாம் வந்து நனைய போட்டுட்டேன். சரி மாவு ஆட்டி வைக்கலாம் அப்படின்னுட்டு. ஒரு 2, 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாவு ஆட்டி வச்சு. சரின்னு ஆட்டிடலாம் அப்படின்னுட்டு ஊற போட்டிருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் டைம் கழித்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுக்கணும். இன்றைக்கி வந்து ரெயின் ஆனதுனால நம்மளுக்கு கோலம் விடுற வேலை வந்து மிச்சம். அது 2 நிமிஷம் தான் ஆகும். பட் அது விடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த சாம்பாருக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 2 தக்காளி, 2 கத்தரிக்காய், பீன்ஸு, அப்புறம் ஒரு 2 அவரைக்காய், கொஞ்சமாக வந்து பீர்க்கங்காய், 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு. இதெல்லாமே வந்து தோல் தோல் சீவிட்டு கழுவுறது எல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. பருப்பையும் ஒரு கழுவி அப்புறம் எல்லாத்தையும் அவிச்சு எடுத்தாச்சு. பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் ஃபைனலாக போட்டுக்கலாம். ஸோ நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உளுந்து கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, அது கூட கொஞ்சம் வந்து ஒரு பல் இல்லை, ஒரு கூடு பூண்டு போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் வந்து சிறுபயரும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான். ஸோ அதுக்குமே வந்து பூண்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி சாம்பாரை வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பச்சை மிளகாவும் வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் போடுவோம், தாளிச்சிருவோம். ஸோ இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டு வைக்கிறது வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையாக தான் இருந்தது. நீங்கள்லாம் வந்து பாட்டிமார்கள்ட்டலாம் கேட்டு பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி பாட்டிமார்கள்ட்டலாம் கதை கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்டலாம் கேட்கும்போது எங்கள் பாட்டி, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பாட்டி இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திணை, உளுந்து, கம்பு இதெல்லாம் வந்து விதைச்சி போடுவாங்களாம். அந்த இதுதான் இப்போ தானே நம்ம சோறு அப்படின்னு சாப்பிட்றோம், அரிசி சோறுன்ற மாதிரி. அப்போல்லாம் இந்த கம்பு அதுதான் சோறாகவே பொங்கி சாப்பிடுவாங்களாம். அதில் தான் கூழ், கஞ்சி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்களாம். இப்போ வந்து இவ்வளோ நிறைய டெக்னாலஜி வந்துட்டு நம்ம கூட்டு, பொரியல், அவியல் வச்சு சாப்பிட்றோம். பட் அப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்து இப்போ நம்மளுக்கு இல்லை. அதே மாதிரி அப்போது ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தது. நடக்கும் இந்த மாதிரி டெக்னிக்கல் எதுவும் இல்லாத இஷ்யூ வேணால் நடக்கும். பட் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ அதிகமாக வந்ததில்லை. ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அவ்வளோ இதுவாயாச்சு.
சயின்ஸும் சரி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு. ஆனா ஹெல்த் வைஸ் நெறைய இஷ்யூ வருது. என்ன ரீசன்னா, ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்றேன். என்னன்னா, பச்சையா அப்பலாம் வந்து அதிகமா காய்கறி சாப்பிடுவாங்களாம். கத்தரிக்காலாம் கருப்பட்டி கூட வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து முட்டைக்கோசு இதெல்லாம் பச்சையாவே சாப்பிடுவாங்களாம். கேரட் இப்பவும் சாப்பிடுறோம். ஆனா அவங்க குக் பண்ணி சாப்பிடுறத விட, பச்சையாவே இப்போ கஞ்சி கம்பங்கள்ல கஞ்சி வச்சிருக்காங்கன்னா, அது கூட கேரட்டோ இத ஏதாவது வீட்ல இருக்கிறது பச்சை வெங்காயமோ சும்மா கடிச்சு எப்படி சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம, நம்மளோட டைம் சேவ் பண்ணணும் அப்படின்றக்காக இப்ப பாருங்க நான் கூட அந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டுருக்கேன். குக்கர்ல வச்சு இது பண்றது. நெறைய பேர் ரைஸ கூட குக்கர்ல வச்சுப்போம். ஸோ அதுவுமே வந்து அன்ஹெல்த்தி தானே! கரெக்ட்டு தானே நான் சொல்றது. ஸோ முன்னாடிலாம் அந்த 3 கல்லு வச்சு, விறகு வச்சு அப்படி வந்து சமைச்சு சாப்பிடும்போது அது நல்லாருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி சாப்பிடுறது, அப்புறம் வந்து நான்ஸ்டிக்கு பேன் யூஸ் பண்றது, இந்த மாரி இதெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டியா பண்ணக்கூடிய தப்புகள் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூல கொண்டு போய் விடுது. அதாவது நம்ம டைம் சேவ் பண்ணி சம் அ சம்பாரிக்கணும்னு ஓடுறோம். அந்த சம்பாரிச்சத அந்த டைம் சேவிங்ல பண்ணத ஹாஸ்பிட்டல்லயோ, ஹெல்த் இஷ்யூக்காக குடுக்குறோம். இப்படி தான் நடக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ் வாட்டரு இந்த மாதிரி இருக்கு. காய்கறி எல்லாம் அதில வச்சு சமைக்கிறோம். இன்க்ளூடிங் மீ. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே. அதில வந்து அம் குளிர்சாதன பெட்டின்றது இப்போ பொணத்துக்காக ரெடி பண்ணது தானாம். அதுக்கப்புறம் தான் இத வந்து காய்கறிக்கும் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது. அப்பல்லாம் வந்து ஜில் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா வந்து மண்பானை இருக்கு இல்லையா? அத எடுத்துப்பாங்க. நம்ம எந்த இடத்துல தண்ணி வேணுமோ, அம் அதாவது கிச்சனோ, இல்ல எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமா மணல் போட்டு, அதுக்கு மேல ரவுண்டா ஒரு பனை ஓலையில செஞ்சிருப்பாங்க. அது வச்சு அதுக்கு மேல அந்த மண்பானைய வச்சு தண்ணி ஊத்தி மூடி வச்சுப்பாங்க. தண்ணி அவ்ளோ ஜில்லுன்னு இருக்கும். எங்க வீட்ல வந்து எங்க அப்பா அப்படி வச்சிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கையில. இப்ப வந்து அப்படி இல்ல. அந்த தண்ணி அவ்ளோ அந்த மண்ணோட வாசனையோட அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர்பா இருக்கும். ஜூஸுக்கு பதிலா அப்போலாம் எதெல்லாம் குடிச்சாங்க அப்படின்னா, சாதம் வடிச்ச அந்த தண்ணி, அப்புறம் வந்து ஆம் காஃபின்னா இப்போ வந்து டீ தூள் போட்டு செய்றோம்ல, அப்போலாம் வந்து கொத்தமல்லி போட்டு, கருப்பட்டி போட்டு, இல்ல ஏதாவது அந்த மாரி தான். ஏலக்காய் போட்டு, கருப்பட்டி போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி இது பண்றது. அப்புறம் வந்து பானக்காரம்ன்னு சொல்லுவாங்க. அந்த புளி கரைச்சி இது பண்றது, அது. இந்த மாதிரி தான் வந்து நெறைய வந்து பண்ணிட்டே அதுதான் வந்து சும்மா நந்த கொந்தலா இருக்கிறத வச்சு சாப்பிடும்போது ஹெல்த் இஷ்யூ அவ்வளவா இல்லவே இல்ல. பட் இப்போ நெறைய மாற்றம் இருக்கு. அப்படி இப்படின்னு வகை வகையா சாப்பிடுறோம். ஆனா அவ்ளோ ஹெல்த் இஷ்யூ. என்ன ரீசன்? ஃப்ரிட்ஜு அதில இருக்கக்கூடிய காய்கறிகள் யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து இந்த குக்கரு எல்லாம் யூஸ் பண்றோமா, அப்ப வந்து ஹெல்த் இஷ்யூ வரதான் செய்யும். இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். என்னன்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நெறைய நெறைய விஷயம் இருக்கு. அது போக நம்மளோட அந்த உணவுலயுமே அந்த காய்கறி எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூச்சிக்கொல்லி மருந்து, கலப்படம் இந்த மாரி நெறைய இருக்கு. எனிவே வந்து மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. அரிசி வறுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் அரிசி வறுத்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மாவு வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாவுமே ஒரு 2 பேட்சா வச்சு அரைச்சும் வச்சுட்டேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.